ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போலண்ட்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். ஆமாங்க, ட்ரிப்பு போக போகிறோம். என்னடா இது, போலாண்டுக்கு வந்தே 2-3 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே இன்னொரு கண்ட்ரிக்கு போக போகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கண்ட்ரிக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. சின்ன வயசுலேருந்தே ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்தியாவிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. பட் இந்தியாவிலேருந்து போலாண்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் மூலயமா ஆன்சைட் கிடச்சி வந்தாச்சு. போலண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த கண்ட்ரி. கண்டிப்பாக இந்த கண்ட்ரிக்கு போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து போலாண்ட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நாங்கள் பிளான் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு வந்து இப்போ ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் போகிற கண்ட்ரியில் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே தான் ஸ்டே. நாங்கள் அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஊரையும் சுற்றி பார்த்துட்டு வர்றது தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிளான் இப்போதைக்கு. அது என்ன ஊருன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு எங்களுக்கு வந்து வார்சா சாப்பேன் ஏர்போர்ட்டில் தான் வந்து ஃப்ளைட்டு. நாங்கள் கேப் பிடிச்சி இப்போ வந்து சாப்பேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம். எங்களுக்கு நைட்டு 8 o'clock தான் ஃப்ளைட்டு. நாங்கள் ஈவினிங் ஒரு 4:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா செக்இன் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்தாச்சு. நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஊர்லேயும் அதை தானே செய்வோம், இங்கே வந்தாலும் நம்ம அதை தான் செய்வோம். அதனால் எல்லாம் டின்னர் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் இந்தியாவிலேருந்து வரும்போதும் வந்து போலாண்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போதும் நைட் டைமில் தான் வந்தேன். நான் சுற்றி பார்க்கல போலாண்ட் ஏர்போர்ட்டை. இப்போயும் வந்து நான் பறக்க வந்து இந்த ஊருக்கு போகிறதால நான் வந்து ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்து அப்படியே ஆன் த ஃப்ளோவில் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் நம்ம தனியாக இதுக்காகவே வருவோம் ஒரு வாட்டி. அங்கங்கே தனித்தனியாக வந்து கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. செக்இன்னு, போர்டிங் பாஸு, அது மாதிரி எக்ஸ்ட்ரா பேகேஜ் அந்த மாதிரிலாம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேகேஜ் எதுவுமே கிடையாது, ஒன்லி வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். குழந்தையோட ஸ்டாலருக்கு மட்டும் வந்து அவங்க என்ன சொல்கிறது, பில் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் லக்கேஜில் போட்டுருவாங்க. அதுவுமே வந்து கேட் கிட்டே போயிட்டு தான் வாங்குவாங்க. அதனால் அதுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பேக்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கேட் கிட்டே போக வேண்டியதான். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கேட் கிட்டே போக வேண்டியதான். இது பாருங்கள், WAW போட்டிருக்குல்ல, இது வந்து வார்சா, அதுதான் அப்படி போட்டிருக்கு. நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே, ஜுவல்லரி ஷாப்ஸு, பர்ஃப்யூம்ஸு, அந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கடையோட நேம் நல்லா இருந்தது, ஸ்பிரிட் ஆஃப் போலாண்ட் அப்படின்னு நல்லா இருந்தது இந்த கடையோட நேமு. ஒரு வரையாக எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு இப்போ கேட் கிட்டே போக போகிறோம். இங்கே கேட் நம்பர் வந்து 5 இது. இப்போ 5 கேட் நம்பர் கிட்ட தான் நம்ம போயிட்டு வெயிட் பண்ண போகிறோம். இன்னும் இங்கே ஃப்ளைட்டே இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து ஃப்ளைட் ஏற கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து போலாண்டோட லோக்கல் ஏர்லைன்ஸு தான் போக போகிறோம். லாட்னு சொல்லுவாங்க, லாட் ஏர்லைன்ஸ். இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். லாட் ஏர்லைன்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் தான் புக் பண்ணோம் நாங்கள். இப்போ ஏறி உட்காந்தாச்சு. ஃப்ளைட் வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, கூட்டம் கிடையாது. விச் மீன்ஸ் நிறைய சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தது. இது லோக்கல் ஏர்லைன்ஸுன்றதால ஃபுல்லாக வரல, ஃப்ரீயாக தான் இருந்தது. பாருங்கள், இப்போ பார்த்தா நைட்டு மாதிரியே இருக்குது. எவ்வளோ இப்போ தான் சூரியன் வந்து மறையலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகிடுச்சு. ஆல் செட் டு கோங்க. ஆமாம், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு டேக் ஆஃப் ஆக. இப்போ வந்து ரன்வேக்கு போயிட்டுருக்கு. ஃப்ளைட் லேண்டிங்கும் டேக் ஆஃபும் அது ஒரு மாதிரி தனியாக ஒரு ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரன்வேயில் வந்து இன்னொரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. அதனால் இந்த ஃப்ளைட் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது தெரியுது பாருங்கள், அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. அதனால் வந்து இந்த ஃப்ளைட் இங்கே நின்றுடுச்சு. அதுவுமே லாட் ஏர்லைன்ஸ் தான். அது வந்து இப்போ
டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க. இனிமேல் வந்து நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷனில் தான் போய் லேண்ட் ஆகிறோம். ஃப்ளைட்லேருந்து கீழே பார்க்குறது ஒரு தனி சுகம்தான் இல்லை? இந்த க்ளவுட்ஸு அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இந்தியாவிலேருந்து வரும்போது நான் நைட்டு வந்ததால் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து இந்த ஊருக்கு போகிறதால வந்து நான் இருட்டலை, இங்கே வந்து சம்மர் டைமுன்றதால இருட்டலை, அதனால் நல்லா இருந்தது வியூஸ் பார்க்குறதுக்கு. ஏன்னொன்னே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த பன் கொடுத்தாங்க. இது வந்து ப்ளூபெர்ரி பன்னு, இது வந்து ஸ்வீட்டு. சேவரிக்கு வந்து டொமேட்டோ பன் கொடுத்தாங்க. இது இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்படியே ஃப்ளைட்டில் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த மினி பர்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாச்சு திருப்பியும். இன்னும் நான் இருட்டவனா அப்படின்னு இருக்குது. இப்போ நான் மணி வந்து நைட்டு 9:30 மணி ஆக போகுது. இன்னுமே வந்து இருட்டவே இல்லை, அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இப்போ பார்த்தா நைட்டுன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? இப்போ தான் அந்த சூரியன் பாருங்கள் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே அதே இடத்துல தான் இருக்கார். எப்படியும் சூரியன் மறைய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேயே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் லைட் ஆஃப் பண்ணி என்ன பிரயோஜனம்? வெளியில் பாருங்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, இவ்வளோ வெளிச்சம் பாருங்கள். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்து இந்த ட்ராவலை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். அது என்னமோ தூக்கமே வரல. இந்த ஊரில் போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் தூங்கக்கூடாது கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். ஒரு வழியாக இப்போ வந்து லேண்ட் ஆக போகுது. அதனால் வந்து க்ளவுட்ஸ் நடுவில் பூந்து அப்படியே வந்து இப்போ லேண்ட் ஆக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உங்களுக்கு தெரியும் கீழே வந்து லேண்டெல்லாம் தெரியுதுல்ல, லைட்டிங்ஸ்லாம். நான் எந்த ஊரில் போய் லேண்ட் ஆனேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you soon.